கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரியில் 18வது பட்டமளிப்பு விழா இஸ்ரோ முன்னாள் தலைவர் பங்கேற்பு. கோவை மாவட்டம் உடையாம்பாளையம் சாலையில் உள்ள கொங்குநாடு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 18வது பட்டமளிப்பு விழா ஜூன் 28 அன்று கல்லூரி வளாகத்தில் உள்ள மாரப்பா ஜி ஆறுசாமி ஆடிட்டோரியத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் இஸ்ரோ முன்னாள் தலைவரும் ஸ்பேஸ் கமிஷன் உறுப்பினருமான ஏஎஸ் கிரண்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். தலைமை உரையாற்றிய கல்லூரியின் செயலாளரும் இயக்குநருமான டாக்டர் CA வாசுகி தனது உரையில் விண்வெளி தொழில்நுட்பத்தில் இஸ்ரோ நிகழ்த்தி வரும் சாதனைகள் குறித்து எடுத்துரைத்தார். நாட்டின் முன்னேற்றத்தில் மாணவர்கள் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் எடுத்துரைத்தார். அதனைத் தொடர்ந்து பேசிய கல்லூரியின் முதல்வர் டாக்டர் வி சங்கீதா தனது உரையில் கல்லூரியின் தோற்றம் மற்றும் முன்னேற்றம் குறித்து விளக்கினார். கடந்த கல்வியாண்டில் மாணவர்கள் நிகழ்த்திய வியத்தகு சாதனைகள் குறித்தும் எடுத்துரைத்தார். சிறப்புரையாற்றிய இஸ்ரோ முன்னாள் தலைவரும் ஸ்பேஸ் கமிஷன் உறுப்பினருமான ஏஎஸ் கிரண்குமார் தனது உரையில் புயல் வருகை மற்றும் அதன் தன்மை குறித்து அறிந்து கொள்ள செயற்கைக்கோள்கள் மிகவும் உதவுகிறது என்றும் இதனால் உயிர் இழப்புகள் மிகுதியாக குறைந்துள்ளது என்றும் கூறினார். அதனைத் தொடர்ந்து மாணவர்களுக்கு பட்டமளிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. இந்த பட்டமளிப்பு விழாவில் 834 UG மாணவர்கள், 211 PG மாணவர்கள் என மொத்தம் 1057 மாணவர்களுக்கு பட்டமளிக்கப்பட்டது. இதில் குறிப்பிடத்தக்க வகையில் 12 மாணவர்கள் பல்கலைக்கழக அளவில் முதன்மை இடங்களை பெற்றுள்ளனர்.